Hello everyone, நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 6th floor வீடியோ தான் இது. ஏன்னா ரெண்டு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்டையும் ஒரே வாட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணோம், ஒரே வாட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதனால் இது வந்து 6th floor. இதுக்கு முன்னாடி வந்து வீடியோ வந்து 18th floorல வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து போட்டிருப்பேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சைட் விசிட்டில் வந்து நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு தனியாக வீடியோ வந்து போட்டிருப்பேன். இது வந்து பெட், அதுக்கப்புறம் வந்து வார்ட்ரோப்ஸ், அதுக்கப்புறம் டால் யூனிட், க்ராக்கரி யூனிட்டில் எல்லாத்துக்குமே வந்து இன்னர் கேர்கேஸில் வந்து செப்பரேட்டாக வீடியோ வந்து போட்டிருக்க மாட்டேன். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கவர் பண்ணிடுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து கேர்கேஸ்லாம் வந்து போடும்போது உங்களுக்கு ரீச் வந்து கம்மியாக இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் வந்து நிறைய வந்து போட்டிருப்பேன், எல்லாம் செப்பரேட்டாக வந்து போட்டிருப்பேன். பட் என்னென்னா சைட் விசிட்லேயே எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டு ஃபைனலில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு தனியாக ஒரு வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக வந்து போடுவேன். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இந்த சைட் விசிட்டில் வந்து என்னென்ன கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து புரியும். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இதான் மெயின் என்ட்ரன்ஸ். மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் தான். இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா டால் யூனிட். இந்த டால் யூனிட்டுக்கு வந்து அப்படியே வந்து பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா டிபி பாக்ஸ். ஏன்னா டிபி பாக்ஸ் வந்து எங்கே வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து நம்ம யூனிட்ஸ் வந்து எங்கே பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இந்த டால் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து ஒரு 5 ஃபீட்டுக்கு வந்து பண்ணியிருக்கோம். ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 8 ஃபீட்டு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கோம். ஒரு பெரிய சைஸ் தான் இது, ஒரு ஸ்மால் சைஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து கிடையாது. ஒரு பெரிய ஸ்டோரேஜ் யூனிட் தான் இது. இதில் வந்து சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ட்ராயர்ஸ், அதுக்கப்புறம் வந்து டோர்ஸ், அதுக்கப்புறம் ஓப்பன் ஸ்பேஸில் வந்து சில இடத்துல வந்து கொடுத்துருக்கோம். அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூம், அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பெட்ரூம். இது வந்து மாஸ்டர் பெட்ரூம், இது வந்து கிட்ஸ் பெட்ரூம். அப்படியே சீலிங் வந்து நான் காமிச்சிடுறேன். சீலிங் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து போட்டிருப்பேன். ப்ரொஃபைல் லைட் வந்து அந்த வீடியோவில் வந்து மேக்ஸிமம் கவர் பண்ணியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக வந்து தெரியும். இதில் வந்து ரெட் கலர் லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து லைட்டில் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துல வந்து நம்ம கலர்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். பட் ஏன்னா கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நம்ம ஒர்க் வந்து பண்ண முடியும். அப்படியே ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா டிவி யூனிட். இந்த டிவி யூனிட் வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, இதே அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 ஃப்ளாட் வந்து இன்டீரியர் வந்து பண்ணுறோம். ஒன்று 6th floor, ஒன்று 18th floorல வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே என்ன பண்ணுறோமோ சேம் அதே மாதிரி தான். ஏன்னா 2 பேருமே வந்து ஃப்ரெண்ட்ஸுனால வந்து கேபினெட்ஸும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒருத்தருக்கு வந்து ஐடியா இருக்குது என்னென்ன பண்ண போகிறோம் இன்டீரியர்ன்ட்டு, ஒருத்தருக்கு வந்து ஐடியா இல்லை. அதனால கீழே இருக்கிறவர் வந்து என்ன ஃபாலோ பண்ணுறாரு சேம் அதே மாதிரி தான் அவங்களும் வந்து அதே தான் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. சில சேஞ்சஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். டிவி யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது ஊஃபர் வைக்கிற மாதிரி பாக்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அது வந்து ஃபுல் கேபினெட்டாகவே கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருப்போம். ஒரு இடத்துல வந்து லைட்டாக சின்ன சேஞ்சஸ் இருக்கும். நீங்கள் அதோட லாஸ்ட் வீடியோ வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து புரியும். அதனால தான் நான் பேசும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வீடியோ வந்து பாருங்கள், நாங்கள் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து நீங்கள் பாருங்கள் அப்படின்ட்டு நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா இந்த கேபினெட்டுக்கும் அந்த கேபினெட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து நான் கம்ப்ளீட்டாக வந்து சொல்லும்போது, ஏன்னா 2 ஃப்ளாட் வந்து பண்ணுறதுனால ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக சிமிலராக தான் இருக்கும். அதனால் டிவி யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் மேக்ஸிமம் வந்து நம்ம பண்ண போகிறோம். லேமினேட்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணிட போகிறோம். லேமினேட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிட்டு தான் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து அதில் பண்ணுவோம். லேமினேட்ஸ் வந்து இவங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து இவங்க செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க. பட் என்னென்னா கிளைண்ட்டுக்கு வந்து இதே தான் போட சொல்லியிருந்தாங்க. பட் என்னென்னா இதே மாதிரி வந்து போட்டோம்னா ரெண்டுத்துக்குமே வந்து டிஃப்ரென்ஸ் எதுவுமே வந்து தெரியாது. ஏன்னா இந்த ஃப்ளாட்லேயும் அதே வீடியோ தான், அந்த ஃப்ளாட்லேயும் அதே மாதிரி தான் இருக்கும்ன்றதுக்காக அதில் இருக்கிற லேமினேட்ஸ்லாம் வந்து நிறைய சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதோட இதோட லாஸ்ட் வீடியோன்றது வந்து கம்ப்ளீட்டாக வந்து பாருங்கள். இதுதான் டிவி யூனிட். இதோட டிவி யூனிட் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து ஃபுல்லாகவே பேனலிங் பண்ணி இது செப்பரேட்டாக வந்து டிவிக்காக வந்து தனியாக ஒரு ப்ரொஜெக்டை வெளியில் வர மாதிரி வந்து பேனலிங் வந்து பண்ணியிருக்கும். இதில் இருக்கிற எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்லேயே வந்து கொண்டு வந்திருக்கும். இது வந்து ஆக்சுவலாக வந்து இந்த பேனலில் இருக்கும், இந்த உள்ள பேனலில் இருக்கும். நம்ம பேக்ரவுண்டில் எடுத்துகிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஃபினிஷிங்கிறது வந்து பண்ணியிருக்கோம். அப்படியே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து க்ராக்கரி யூனிட். இந்த க்ராக்கரி யூனிட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மெயின் டோருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இந்த க்ராக்கரி யூனிட் வந்து மெயினாக வந்து மேக் பண்ணுறது காரணம் என்ன அப்படின்னா, இது வந்து பூஜா யூனிட். இந்த பூஜா யூனிட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மெயின் டோர்லேருந்து நேராக தெரியும் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா க்ராக்கரி யூனிட் வந்து இது ஃபுல்லாகவே வந்து ஒரு யூனிட்டே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பண்ணியிருப்போம். இந்த யூனிட் வந்து மெயினாக வந்து பண்ணுறது காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் நார்மலாக டிவைடர் அப்படின்னா இந்த சைடில் இருக்கும், அந்த டிவைடர் மாதிரி கூட பண்ணியிருக்கலாம். பட் என்னென்னா இது ஃபுல்லாகவே வந்து தெரியக்கூடாது, கவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக இது ஆக்சுவலாக வந்து ஒரு 1.5 ஃபீட்டில் வந்து இதோட கேபினெட்ன்றது வந்து மேக்கிங் பண்ணோம். பட் என்னென்னா இந்த இடத்துல வந்து 2 சைடுமே வந்து ஸ்பேஸ் வர மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது
உங்களுக்கு வந்து இந்த சைடும் வரும், இந்த சைடும் வரும். பட் என்னென்னா இந்த ஃப்ரண்ட் சைடு தான் அதிகமாக வரும். பேக் சைடில் அப்படின்னா நீங்கள் வந்து என்ட்ரான உடனே வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஃப்ரண்ட் வரும். இது வந்து பேக் சைடில் வரும். பட் என்னன்னா அது பிளாங்காக வந்து பிளெயினாக இருந்தது அப்படின்னா நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக ஒரே கேபினெட்டில் வந்து 2 சைடு வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படின்னா இது ஒரு 1.5 ஃபீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடும் வந்து பார்த்தீங்கன்னா கேபினெட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் தனியாக ஒரு வீடியோ எடுத்து நான் போடுறேன் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. இது வந்து பூஜா யூனிட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இன்னும் ஒர்க்குன்றது வந்து நடந்துகிட்ருக்கு. ஆக்சுவலாக இது 165 இன்ச்சஸ் வந்து போடணும், ஃபுல்லாக வந்து திரும்பும். இது இந்த பூஜா யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா இது தான். ஓவராலாக பூஜா யூனிட்டோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இது தான். பட் இன்னும் ஒர்க்குன்றது வந்து இருக்குது. இது தனியாக ஒரு ரூம்ன்றது வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். கீழே வந்து பேஸ் யூனிட் வந்து கொடுத்துருக்கோம். பேக்ரவுண்ட் வந்து சிஎன்சி டிசைன்லாம் வந்து கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஃப்ளோட்டிங் செல்ஃப்லாம் வந்து கொடுக்க போகிறோம். லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரலிக் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து போட போகிறோம். இதோட அக்ரலிக் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா பீச் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இருக்கும். இது வந்து நம்ம சீலிங்லேயும் பேக்ரவுண்ட் தான் கொடுத்துருக்கோம். இன்னும் ஒர்க்குன்றது வந்து பெண்டிங் இருக்குது. இந்த பூஜா யூனிட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தனியாக ஒரு ரூம்ன்றது வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ராக்கரி யூனிட் வந்து நல்லாயிருக்கும். பூஜா யூனிட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். பூஜா யூனிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா தேவை தான், இல்லைன்னு சொல்லலை. பட் என்னென்னா பூஜா யூனிட்ன்றது வந்து இந்த ஸ்பேஸ்க்கு இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து செட் ஆகாது. இதே 18 ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா 18 ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு கேபினெட் தான் வந்து பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டைனிங் ஸ்பேஸ்ன்றது வந்து இருக்கும். பட் என்னென்னா இங்கே டைனிங் ஸ்பேஸ் எதுவுமே வந்து இருக்காது. இது வந்து 40க்கு வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 13 ஃபீட் இருக்கும். 13 ஃபீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இது 4.5/4 வந்து இந்த ரூம் வந்துடுச்சு. அது பக்கத்துலேயே வந்து க்ராக்கரி யூனிட், அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சோஃபா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து டிவி யூனிட். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பேஷனோட டிவைடர் வந்து இந்த ஃப்ரிட்ஜு வந்து இந்த சைடு வந்து தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த டிவைடர்ன்றது வந்து பிளான் பண்ணியிருக்கோம். கீழே வந்து பேஸ் யூனிட், மேலே வந்து பார்த்திங்கன்னா அப்பர் யூனிட் வந்து கொடுத்துருக்கோம். ஓவராலாக அதோட இடமே வந்து பார்த்திங்கன்னா மொத்தத்தையும் வந்து இதே தான் எடுத்துக்கிச்சு. வெறும் வந்து வாக்கபிள் ஸ்பேஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும், தவிர இங்கே டைனிங் போடுறதுக்கு வந்து பெருசாக வந்து ஸ்பேஸ்ன்றது வந்து எதுவுமே இருக்காது. இதில் வந்து நிறைய வந்து டிசைன் வந்து பண்ணோம். இந்த க்ராக்கரி யூனிட்ன்றது வந்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பிளான் பண்ணோம். பட் என்னென்னா க்ராக்கரி யூனிட்டோட ஒரு டிவைடர் இல்லை ஒரு சிஎன்சி டிசைன் அந்த மாதிரி ஏதாவது போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த இடத்துல வந்து டைனிங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்னென்னா இதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட தான் நான் சொல்ல முடியும், தவிர கிளைண்ட்டுக்கிட்ட வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு என்னென்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஒர்க் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஃப்ளாட் வந்து வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் வந்து இன்டீரியர் வந்து பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இவ்வளோ நேரம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக வந்து நீங்கள் பழைய காலத்து வீட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் வந்து தனியாக வந்து இருக்கும். ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பில்டிங்கே கட்டியிருப்பாங்க, வீடே கட்டியிருப்பாங்க. பட் ஏன்னா இது அப்பார்ட்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக இருக்கும். அதனால ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த இடத்துல டைனிங் வந்து போடுறதுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்காது. 40க்கு 13 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4க்கு 4 வந்து பூஜை ரூம் வந்துச்சு அப்படின்னா க்ராக்கரி யூனிட் வந்துச்சு. க்ராக்கரி யூனிட், டால் யூனிட், அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ், அதுக்கப்புறம் வாஷ் பேஷன், டிவி யூனிட், சோஃபா வந்துச்சுன்னா இடமே இருக்காது. ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்கள். இந்த இடத்துக்குள்ளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் உட்கார மாதிரியே வந்து இந்த இடத்துல வந்து டைனிங்கே வந்து போட முடியாது. ஒரு வேளை போடுற மாதிரி இருந்ததுன்னா இங்கே தான் போட முடியும். பட் ஏன்னா பாத்ரூம், வாஷ் பேஷன், இங்கே சோஃபா, இங்கே பூஜா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடைச்சிட்ருக்கும். பண்ணலாம், முடியாதெல்லாம் கிடையாது. பட் என்னென்னா அடைச்சிட்ருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது. அப்போ தான் வந்து அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாகவே கன்ஜஸ்டடாக இருக்கும். அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நான் அப்படியே கிச்சன் வந்து காமிச்சிடுறேன். இது வந்து கிச்சன் வந்து என்ட்ரான உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப் வந்து இருக்கும். இந்த கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் வந்து க்ரீன் கலர் வந்து அக்ரலிக் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அக்ரலிக் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணியிருப்போம். எல் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிச்சன். இந்த கிச்சன்லேயே வந்து பார்த்திங்கன்னா சிம்னி வைக்கிற ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இப்போது அப்பார்ட்மெண்ட் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இப்படி தான் வந்து யூஸ் பண்ண முடியும். இதில் ஏதாவது சிவில் வந்து நீங்கள் ஆல்ட்ரு வந்து பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. பட் என்னென்னா ஆக்சுவலாக வந்து சமைக்கிற இடத்துல வந்து இந்த விண்டோலாம் இருக்கவே கூடாது. ஏன்னா இது வந்து எப்போ இருந்தாலும் ப்ராப்ளம் தான். இதோட சிம்னியே பாருங்கள், எந்த இடத்துல வந்து பாருங்கள் தனியாக வந்து தொங்குது. அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது. ஐலாண்டு கிச்சன் அந்த மாதிரினா கூட பரவாயில்ல. ஒரு எல் ஷேப் கிச்சன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்து செட்டே ஆகாது.
பட் இருந்தாலும் கிளைண்ட்டுக்கு பிடிக்குது, கிளைண்ட்டுக்கு பிடிச்சி தான் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபுல்லாகவே வந்து பண்ணியிருக்கோம். இது வந்து எட்ஜ் ப்ரொஃபைல் ஹேண்டில். இதுக்கண்டி நான் தனியாக ஒரு வீடியோ வந்து போடுறேன், ஃபுல் வீடியோ. ஆக்சுவலாக வந்து இதோட இன்னர் கேர்கேஸ் வீடியோலாம் வந்து போட்டிருக்க மாட்டேன். பட் ஏன்னா இது வந்து செமி மாடுலர் கிச்சன்னால வந்து பெருசாக வந்து தேவை கிடையாது. ஏன்னா கேபினெட்ஸ்லாம் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு ஃபிட்டிங் பண்ணி ஒர்க் வந்து முடிச்சிருவோம். அதனால் சிம்பிள் ஒர்க்கு தான். ரெனோவேஷன் பண்ணும்போது தான் Day 1, Day 2, Day 3 அந்த மாதிரி வீடியோலாம் வந்து போட்டிருப்பேன். யூட்டிலிட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் வீடியோவில் வந்து நான் காமிக்கிறேன் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஒரு கேபினெட்டு வந்து பண்ணியிருப்போம். அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் பெட்ரூம் இருக்கும், மாஸ்டர் பெட்ரூம் இருக்கும். நான் அதுவும் காமிக்கிறேன். இது வந்து கிட்ஸ் பெட்ரூம். ஆக்சுவலாக வந்து கிட்ஸ் பெட்ரூம் வந்து ரொம்ப ஸ்மால் சைஸ் தான் இது. இது அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10x10 தான் இருக்கும். உங்களுக்கு லாங் வியூவிலேருந்து வீடியோ வந்து காமிக்க முடியாது. இங்கே வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்கும், இங்கே வந்து காட் இருக்கும். காட்டே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஹெட்போர்டு வந்து ஒரு எல் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு காட் வந்து நீங்கள் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் ஒரு காட் வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அது வெறும் ஃப்ரண்ட் சைடில் மட்டும்தான் இருக்கும், அப்படி இல்லைன்னா பேக்ரவுண்டில் இருக்கும். பட் என்னென்னா நம்ம எல் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்கோம். நான் வந்து வீடியோ வந்து தனியாக போடுறேன் ஃபைனல் வீடியோவில். அப்போ தான் வந்து நம்ம எப்படி பண்ணியிருக்கோம், அதோட டிசைன் எப்படி, ஒரு ஸ்மால் சைஸ் ரூமில் வந்து கிட்ஸ் பெட்ரூம் வந்து நம்ம எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்டடி யூனிட். ஸ்டடி யூனிட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேபினெட்ஸோடு தான் மேக்ஸிமம் வந்து பண்ணுறது. ஏன்னா எல்லாமே மிடில் கிளாஸ் ஃபேமிலினால ஸ்டோரேஜ் தான் வந்து மேக்ஸிமம் பார்ப்பாங்க. டிசைன் வந்து பார்த்திங்கன்னா யோசிக்கவே மாட்டாங்க. அதனால் மேலே வந்து ஒரு கேபினெட், கீழே வந்து பார்த்திங்கன்னா பேஸ் யூனிட்டில் வந்து ட்ராவர்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஒர்க் வந்து பண்ணி இதில் வந்து ஸ்விட்சஸ் எல்லாத்தையும் வந்து இதில் வந்து சாக்கெட்ஸ் எல்லாத்தையும் கொடுக்க போகிறோம். கட் பண்ணி இதில் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து கொடுக்க போகிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் இது கம்ப்ளீட்டாக வந்து நம்ம டிசைன் வந்து பண்ணியிருக்கோம். நான் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வந்து காமிக்கிறேன் அது எப்படி பண்ணியிருக்கோம், எந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட். இந்த ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா மிரர் வந்து அந்த இடத்துல வந்து கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அது ஒரு லாங் வியூவிலேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும். பட் என்னென்னா லாங் வியூன்றது வந்து கிடையாது, ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் டிசைன். அதுக்கப்புறம் வந்து இந்த டோர்ஸ்லேயே வந்து நம்ம டிசைன் ஒர்க்குன்றது வந்து கொடுத்துருக்கோம். அப்படின்னா இந்த லேமினேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 லேமினேட்ஸ் இருக்கும். அதில் 2 லேமினேட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிசைன்ன்றது வந்து பண்ணியிருக்கோம். இந்த பக்கத்துலேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே கீழேருந்து மேலே வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பார்டர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருக்கோம். நான் ஃபைனல் பண்ணி காமிக்கிறேன் எந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. இந்த டோர் வந்து நான் க்ளோஸ் பண்ணி காமிக்கிறேன். அந்த டோர் வந்து க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி இருக்கும். இன்னும் ஒர்க்குன்றது வந்து முடியல, இன்னும் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. நான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு யூனிட் வந்து தனித்தனியாக வீடியோ எடுத்து போடுறேன். இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூமில் வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து இதோட இன்னர் கேர்கேஸில் வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ வந்து பாருங்கள். நான் ஒரு வீடியோ வந்து போடுறேன் அப்படின்னா எபிசோடு 1, பார்ட் 1, Day 1 அந்த மாதிரி வந்து நான் போடுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து புரியும். நான் Day 3, Day 4 அந்த மாதிரி வந்து நீங்கள் பார்க்குறதோட ஃபஸ்ட்லேருந்து அப்படியே வந்து பார்த்துருங்க, பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கும் வந்து க்ளீனாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து புரியும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வார்ட்ரோப். இதுக்காண்டி தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக வந்து பாருங்கள். ஏன்னா மீதி யூனிட்ஸ்க்குலாம் வந்து தனியாக ஒரு வீடியோ எடுத்து போடல, அதனால தான் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருந்தேன். இதுக்கு டீட்டெயிலாக சொல்லணுன்ற அவசியம் கிடையாது, ஏன்னா இதுக்காண்டி தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். இது வந்து காட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சைஸ். இது ஆக்சுவலாக வந்து நம்ம அம்பத்தூரில் ஒன்று பண்ணோம், அதே பெட் சைஸ் தான் இதுவும் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஹெட் போர்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம காட் வந்து பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா காட்டோட ஹெட் போர்டு வந்து கொடுத்துருவோம். பட் ஏன்னா கிளைண்ட் வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா எனக்கு தனியாக வந்து இது பண்ணணும், இது தனியாக வந்து வேணும் அப்படின்னா ஹெட் போர்டு வந்து தனியாக கேட்டிருந்தாங்க, காட் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து கேட்டிருந்தாங்க. அதனால் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இதுக்கு அப்படியே வந்து வாலில் வந்து ஸ்டிக் பண்ணியிருப்போம். இது வந்து தனியாக ஒரு கேபினெட் வந்து பண்ணியிருப்போம். ஏன்னா இதுலேயே வந்து ப்ரொஃபைல் லைட் வந்து கேட்டிருந்தாங்க, அதனால் ப்ரொஃபைல் லைட்டோட டிசைன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பண்ணியிருக்கோம். நான் இது ஓவராலாக முடிச்சுட்டு ஒரு வாட்டி வீடியோ எடுத்து போடுறேன். அப்படியே ஃபால் சீலிங்கில் வந்து நீங்கள் ஃபைனல் வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பாருங்கள். ஏன்னா இதில் இருக்கிற ஃபால் சீலிங் வந்து அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்ட்டு ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து நான் போட்டிருப்பேன். இந்த ஃபால் சீலிங்கில் வந்து அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்ட்டு ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து போட்டிருப்பேன். லைட்ஸ் அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் பற்றிலாம் வந்து தனித்தனியாக ஒரு வீடியோ எடுத்து போட்டிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பாருங்கள். அப்படியே அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்பர் யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டோர்ஸ் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா 3 பாக்ஸ் கேபினெட்ஸ் வந்து
நம்ம வந்து டிசைன் ஒர்க்குன்றது வந்து கொடுத்துருக்கோம். அப்படின்னா ஓப்பன் கேபினெட்ஸ் அந்த மாதிரி. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் ட்ராவர் வந்து கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.